ஹலோ மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஃபார் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பையனுக்கு பேர் சூட்டும் விழா தான். அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு என் பையனுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தருணம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு தருணம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் ப்ரெக்னென்ட் ஆவேனா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருந்தேன். நமக்கெல்லாம் குழந்தை பிறந்துருமா, நமக்கெல்லாம் குழந்தை சீக்கிரமாக பிறக்குமா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அதை தாண்டி நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணை பெற்றெடுத்தேன். அவங்களுக்குமே நாங்கள் ஐயர் வச்சு பிரம்மாண்டமாக பேர் சூட்டு விழா வந்து வச்சுருந்தோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு செகண்ட் பையன் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கும் சேம் அதே மாதிரி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம். பிரம்மாண்டமாக நடந்துச்சு. சூப்பராக ஹோமம் எல்லாம் பண்ணாங்க. 3 ஐயர்கள் வந்து ரொம்ப நல்ல மந்திரம் ரொம்ப சவுண்டாக சொல்லி என் பையனுக்கு பேர் வச்சு என்னை ரொம்ப மகிழ்ச்சி பண்ணிட்டு போனாங்க. ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாள் இது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பெண்களுக்கும் ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஆசை இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ ப்ரெக்னென்ட் ஆகும், நம்ம வயிற்றுக்குள்ளே நம்மளுடைய பாப்பா மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் ரொம்ப ஆசையோடு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம நிறைய அன்வான்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இல்லையா? அந்த காலத்துலலாம் அப்படி கிடையவே கிடையாது. ப்ரெக்னென்ட் வந்து சீக்கிரமாகவே ஆகிடுவாங்க. டெலிவரியுமே வீட்டில் தான் பிறக்கும். சரி, ஓகேங்க. இந்த சீரீஸ் எல்லாமே ப்ரெக்னென்சி ஸ்டோரின்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோஸில் நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இதோட கண்டினியூஸ்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வந்து இப்போ நம்ம ஃபங்க்ஷன் மோடுக்கு வந்துடலாம். எனக்கு டெலிவரி முடிஞ்ச 9வது நாள் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பாப்பாவோட தொப்புள் கொடி வந்து நல்லாவே விழுந்துருச்சு. அப்போ தான் வந்து குளிப்பாட்டணும், இல்லைன்னா வந்து குளிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக 1, 2, 3 போடுவாங்க. ஸோ அதுவுமே நமக்கு கொஞ்சம் ஆறி இருக்கணும். அப்போ தான் நமக்கும் சேம் அவங்களுக்கு வந்து ஹெட் பாத் பண்ணும்போது தான் நமக்குமே தலைக்கு ஊற்றுவாங்க இல்லையா? அதனால் 2 பேருமே ஹெல்த் வைஸில் கரெக்டாக இருக்கணும். இந்த சரி எண்கள் இருக்கும் இல்லையா, 5, 9, 11 அந்த மாதிரி நாட்களை வந்து எந்த நாட்கள் வந்து கரெக்டாக செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட டேட் வந்து கேட்டுட்டு அன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் பாத் பண்ணுவோம். அப்போ தான் பேர் சூட்டுற விழாவும் நம்ம பண்ணுவோம். எங்களுதெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னோட குட்டி பையனுக்கு ஒரு பட்டில் வந்து ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். பட் அந்த டைமில் அந்த குட்டியான உடம்புக்கு வந்து நான் எடுத்த ட்ரெஸ் கரெக்டாக செட் ஆகலை. வெளியே போக முடியாது இல்லையா? அதனால் நான் மீஷோலேயே ஆர்டர் பண்ணி வச்சேன். ஆனால் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் எடுத்தேன். தோத்தி மாதிரி தான் எடுத்திருந்தேன். பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக். என் பையனுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. பட் வந்து சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நியூபோர்ன் அந்த பேபிக்கு தான் கொடுத்துருந்தேன். பட் வர்றது கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்துச்சு. என் பையன் குட்டியாக இருந்தான். இருந்தாலும் ஒரு வழியாக சமாளித்து போட்டாச்சு. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ட்ரெஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஃபங்க்ஷனுக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க. என் பையனுக்கு எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே மனசார பிளெஸிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விதமாக கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அக்கா, எங்கள் அம்மா எல்லாருமே வந்து நிறைய வேல்யூபிள் கிஃப்டெல்லாம் ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லன்ச் மெனு தாங்க. நம்ம வந்து லன்ச் மெனுவில் நான்வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ மட்டன், சிக்கன் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருந்தோம். சாப்பாடு விஷயம் வந்து நம்ம யாருக்குமே எதுலேயுமே குறை வைக்கக்கூடாதுங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே வயிறார சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக வீட்டுக்கு திருப்தியாக போனாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு நாள் என்னென்ன நடக்குது அப்டேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ பிடிக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.